Shri Parashakti Vidyala CBSE Class 3rd Subject Social Science. Good morning my dear students. Welcome back to 3rd Standard Social Science online class. Today we are going to learning about new chapter, The Land of Our Country. Book page number 25, Lesson 5, The Land of Our Country. India is located in the southern part of Asia. It extends from Kashmir in the north to Kanyakumari in the south, and from Gujarat in the west to Arunachal Pradesh in the east. The surface of our country is not the same everywhere. At some places it is high and the other places it is flat. Some areas have hard rocks and some areas from covered with sand. Thus the main features on land are hills, mountains, plains, plateaus and desert. Okay students, நம்மளுடைய கண்ட்ரி வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய கண்ட்ரி என்ன? இந்தியா தான் நம்மளுடைய கண்ட்ரி. இப்போ நம்ம வந்து 7 காண்டினென்ட்ஸ் பார்த்தோம். 7 காண்டினென்ட்ஸில் நம்ம வந்து லார்ஜஸ்ட் காண்டினென்ட் என்னென்னு பார்த்தோம்? ஏசியா. ஸோ நம்மளுடைய கண்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்குது? ஏசியாவில் தான் இருக்குது. இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் த சவுத்ரன் பார்ட் ஆஃப் ஏசியாவில் தான் என்னது இருக்குது. பாருங்கள் காஷ்மீர் இன் த நார்த் டு கன்னியாகுமரி இன் த சவுத்து. நம்மளுடைய கண்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா நார்த்தில் காஷ்மீர் டு சவுத் கன்னியாகுமரி வரைக்கும், நெக்ஸ்ட்டு வந்து வெஸ்ட் குஜராத் டு ஈஸ்ட் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் என்னது நம்மளுடைய கண்ட்ரி அமைக்கப்பட்டு உள்ளது. The surface of our country is not the same everywhere. நம்மளுடைய கண்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சர்ஃபேஸ், இதனுடைய மேற்பரப்பு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எப்படி இல்லை? சேமாக இல்லை. At some places it is high and at other places it is flat. சில பிளேசஸை பார்த்தோம் அப்படின்னா ஹையாகவும் சில பிளேசஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கான்? ஃப்ளாட்டாகவும் இருக்குது. சம் பிளேசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ராக்ஸு பாறைகளாலும், சம் பிளேசஸ் பார்த்தோம் அப்படின்னா சாண்டு மணலாலும் என்னது நம்மளுடைய கண்ட்ரி அமைக்கப்பட்டு உள்ளது. Thus the main features on land are hills, mountains, plains, plateaus and desert. ஸோ நம்மளுடைய கண்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாம் ஃபுல்லாமே நம்ம கண்ட்ரி ஃபுல்லாமே எப்படி இருக்குமா அதனுடைய சர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா சேமாகவே இல்லை. அதில் என்னது இருக்கா? நிறையா மவுண்டென்ஸு, ஹில்ஸு, பிளேட்டிவ்ஸு, பிளேன்ஸு நிறையா என்னது இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்க்க போகிறது எப்படின்னா ஹில்ஸ் அண்டு மவுண்டென்ஸு. The areas which are higher than the surrounding areas are called hills. Very high hills are called mountains. The mountains have steep slopes. The top of the mountains is called a peak. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஹில்ஸும் அண்டு மவுண்டென்ஸும் பார்க்க போகிறோம். த ஏரியாஸ் விச் ஆர் ஹையர் தென் த சரௌண்டிங் ஏரியாஸ் ஆர் கால்டு. அதாவது சம் பிளேசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹையராக இருக்கும். அதாவது ஹையராக இருக்கிற பிளேசஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? மவுண்டெயின் சொல்லுவோம். மலை அதோ பாரு மலை அப்படிலாம் சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம். ஸோ இது மாதிரி அந்த ஹையாக இருக்கிறத என்ன சொல்லுவோம்? மலைகள் சொல்லுவோம். வெரி ஹை ஹில்ஸ் ஆர் கால்டு மவுண்டென்ஸ். ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கிற பிளேசஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? மவுண்டென்ஸ். த மவுண்டென்ஸ் ஹவ் டீப் ஸ்லோப்ஸ். அதாவது மவுண்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குமா அது டூ சைட்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோப்ஸ், அதாவது சரிவானது அமைக்கப்பட்டு இருக்கும். இதனுடைய டாப் பகுதியில் மவுண்டென்ஸினுடைய டாப் என்ன சொல்கிறாங்க? பீக்குன்னு சொல்கிறாங்க. There are high mountains range in the north part of India. These are the Himalayan mountain ranges. It is the highest mountain range in the world. Most of the peaks in the Himalayas are more than 8,000 meters high. Mount Everest in Nepal is the highest mountain peak in the Himalayan mountains. It is also highest peak in the world. Most of the mountain peaks in the Himalaya remain covered with snow almost throughout the year. மவுண்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப எப்படி இருக்குமா? ரொம்ப ஹையஸ்டாக இருக்கும்.
There are high mountain range in the north part of India. இது எங்கே இந்த மவுண்டன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நார்த்தில் தான், நார்த்து சைடில் இருக்குது. இந்த மவுண்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹையஸ்டடான மவுண்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஹிமாலயா மவுண்டன்ஸ் தான். ஹிமாலயா மவுண்டன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 8000 மீட்டர்ஸ் ஹை, அதாவது மலைகளில் பார்த்தோம் அப்படின்னா 8000 மீட்டர்ஸு ஹையாக வந்து இருக்கும். மவுண்ட் எவரெஸ்ட் இன் நேபாள் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் பீக் இன் த ஹிமாலயன் மவுண்டன்ஸு. இப்போ இந்தியாவில் நார்த்து சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஹை மவுண்டன்ஸு எங்கள் நேபாளத்தில் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. இது பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டுலேயே ரொம்ப ஹையஸ்டடான பீக்கு. Most of the mountain peaks in the Himalayas remain covered with snow almost throughout the year. அதாவது ஹிமாலயாஸை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எதால் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்குன்னா ஸ்னோவால் என்னது இயரில் வந்து இயர் மொத்தம் என்ன வந்து ஸ்னோ வந்து கவர், இதை வந்து ஹிமாலயாஸ் வந்து என்ன செஞ்சுருக்குமா கவர் பண்ணி இருக்கும். There are low mountains or hills in the central and the southern part of India. The Vindhya and Satpura range are in the central part of India. The Nilgiri hills in the southern part of India. A number of rivers originate from the hills and mountains in India. The rivers which originate from the Himalayan mountains are Ganga, Yamuna, Koshi and Brahmaputra. The rivers originating from the central highlands are Chambal between Sun and Narmada. இப்போ வந்து மவுண்டன்ஸில் சென்ட்ரல் அண்டு சவுத்ரன் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா குறைவாக தான் என்னது மவுண்டன்ஸ்லாம் இருக்குது. லோ மவுண்டன்ஸ் ஆர் ஹில்ஸ் இன் த சென்ட்ரல் அண்ட் த சவுத்ரன் பார்ட் ஆஃப் இந்தியா. சவுத் சைட்லேயும் சென்ட்ரலில் பார்த்தோம் அப்படின்னா குறைவான என்ன தான் மவுண்டன்ஸ் தான் இருக்குது. த வித்யா அண்ட் த சாத்புரா ரேஞ்ச் ஆர் சென்ட்ரல் அண்ட் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா. விந்தியா அண்டு சாத்புரா பார்த்தோம் அப்படின்னா அது எங்கே இருக்கா சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் சென்ட்ரலில் நடுப்பகுதியில் இருக்கிறது தான் என்னது விந்தியா அண்டு சாத்புரா ரேஞ்சஸ். த நீலகிரி ஹில்ஸ் ஆர் இன் த சவுத்ரன் பார்ட் ஆஃப் இந்தியா. நீலகிரி மலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சவுத் இந்தியாவில் சவுத் சைடில் இருக்குது. A number of rivers originating from the hills and mountains in India. மவுண்டன்ஸ்லேருந்து நிறையா ஏராளமான என்னது ஆறுகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. என்னென்ன ஆறுகள், என்னென்ன ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கங்கா, யமுனா, கோசி அண்டு பிரம்மபுத்திரா. இதெல்லாம் எங்கே இந்த ரிவர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா மவுண்டன்ஸ்லேருந்து என்னது உருவாக்கப்பட்ட ரிவர்ஸு. The rivers originating from the central Kailand and Chambal, Betwa, Sun and Narmada. சென்ட்ரல்லேருந்து நடு மலைத்தொடர்லேருந்து உருவாக்கப்பட்டது ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரலில் பார்த்தோம் அப்படின்னா என்னது சாம்பல், பிட்வா, ஷன் அண்டு நர்மதா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து மவுண்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப எப்படி இருக்குமா ரொம்ப ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸ் இது பார்த்தோம் அப்படின்னா ஹிமாலயா மவுண்டன்ஸ் தான். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8000 மீட்டர்ஸு ஹையில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி எதால் கவர் பண்ணப்பட்டிருக்குன்னா ஸ்னோவால் தான் என்ன பண்ணியிருக்கோம் கவர் பண்ணப்பட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரலில் பார்த்தோம் அப்படின்னா வித்யா அண்டு சாத்புரா ரேஞ்சஸ்ஸு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி ஹில்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மவுண்டன்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன ரிவர்ஸ் கிடைக்கி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கங்கா, யமுனா, கோசி அண்டு பிரம்மபுத்திரா. இது சென்ட்ரல் ஹைலாண்ட்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாம்பல், பிட்வா, சன் அண்டு நர்மதா ரிவர்ஸ்.